ரொம்ப நாளா என் கூடவே இருந்து என்ன பத்தி எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையை சாக்கா வச்சுக்கிட்டு என்னை விட்டு விலகுற மாதிரி விலகி இப்ப எனக்கே எதிரியா நிக்கிற. இப்படி நம்ப வச்சு கழுத்து இருக்கிற வேலையை செய்யறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? நம்பிக்கை துரோகத்தை பத்தி நீ பேசுறியா? நான் உனக்கு பண்றது நம்பிக்கை துரோகம்னா அப்ப நீ அமுதா குடுக்கற அல்வாக்கு என்ன பேரு? நீங்க 2 பேர் இல்ல 2000 பேர் எதிர்த்து நின்னாலும் நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டேன். எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் என் எதிரி என்ன ஆனாங்க, என்ன காரணத்துக்காக எனக்கு எதிரி ஆனாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இவ்ளோ புத்திசாலியா இருக்கிற நீ எதுக்காக ரஞ்சினி மேடத்தை விட்டு விலகணும்? நான் நம்பர் 1 ஆக வேண்டாம், அதுக்கு தான் விலகுன. அது எப்படி நீ நம்பர் 1 ஆக முடியும்? அவங்க தானே கம்பெனியோட முதலாளி, எம்டி. நீ அவங்களோட ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். அந்த அவ்வளவுதானன்னு மட்டும் இருக்க கூடாது, அதுக்கு மேலையும் காட்டணும். அதனாலதான் விலகுன. அவளை எதிர்த்து நின்னு தோக்கடிச்சு அவளை மண்ணை கவ வைக்கணும், அதான் என்னோட ஆசை. எதுக்கு இப்படி ஒரு ஆசை? வேண்டாம், மேடத்தை எதிரியா நினைச்சது போதும். எல்லாத்தையும் மறந்துட்டு பழையபடி மேடமோட சேர்ந்துரு. நான் வேணா மேடம் கிட்ட பேசுறேன். நீ யாரு என்ன சமாதானப்படுத்துறதுக்கு? நீ தலையா இல்ல வாளா? இது உனக்கு தேவையில்லாத வேலை. என்னை யாராலையும் சமாதானப்படுத்த முடியாது. அந்த ரஞ்சனியை விட்டு பிரிஞ்சதுதான். இனி ஒட்டும் இல்ல உறவும் இல்ல. பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டே இரு. அவளுக்கு பைத்தியம் புடிச்சி சேலையை கிழிச்சுக்கிட்டு தலையை பிச்சுக்கிட்டு ரோடோட அலையதான் போற. இதுக்கப்புறம் நீ பாக்கதான் போற. மேடத்தோட வில் பவரை பத்தி உனக்கு தெரியாது. அவங்க மனசு வச்சா எதை வேணா சாதிப்பாங்க. அவளை பத்தி நீ எனக்கு சொல்றியா? அந்த ஆபீஸ்க்கு நீ நேத்து வந்தவ. அவளோட கையசிவுக்காக அந்த ஆபீஸ் வேற காத்துட்டு இருக்கும். ஆனா அவ என் கண்ணசிவுக்காக காத்துட்டு இருப்பா. அவ அடுத்தவங்களை ஆட்டி வச்சுதான் நீ பாத்திருக்க. அவாடி நீ பார்த்தது இல்லையே. அவ அடுத்தவங்களை அழ வச்சுதான் நீ பாத்திருக்க. அவ அழுது நீ பார்த்தது இல்லையே. அவ சைபர், நான் அந்த சைபருக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் போட்டு சைபர் போட்டாதான் மதிப்பு. நம்பர் இல்லாம எத்தனை சைபர் போட்டாலும் சைபர் தான். இந்த ரோஜா நம்பர், அந்த ரஞ்சினி சைபர் 0. A to Z தெரிஞ்ச என்கிட்ட சமாதானம் பேசுறதுக்கு ABCD கூட தெரியாத பேச நீ வந்துட்டியா? போய் சொல்லு உன் மேடம் கிட்ட. மோதனோடு முடிவு பண்ணிட்டா மோதி பாத்துடலாம். அதை விட்டுட்டு உன்ன மாதிரி சைத்தான் நல்லா சைடா விட்டுட்டு ஓதி பார்க்க வேணான்னு சொல்லு. ரோஜா, இவ்ளோ நேரம் மரியாதையா பொறுமையா பேசுன. என் பொறுமையை சோதிக்காத. ஓ, இவ்ளோ நேரம் நீ பொறுமையா இருந்தியா? இனி பொங்கிடுவியோ? போடி போ. போய் பப்பு வேகலன்னு போய் சொல்லு. ரோஜா, நீ ரொம்ப என் பொறுமையை சோதிக்கிற. தெரியுதுல்ல? போடி. உன் நல்லதுக்காக தான் இப்ப நான் பேச வந்திருக்கேன். பேசாம நான் சொல்றதை கேட்டு மேடம் கிட்ட சமாதானமா போயிடு. இல்லன்னா என்னடி பண்ணுவ? இங்க பார், இப்ப சொல்ற நீ கேட்டுக்கோ. 24 மணி நேரமும் உன் மேடம் மண்டைய உடைச்சுக்கிறாங்களே சிவான்னு, அவரை மறந்துருன்னு போய் சொல்லு. இந்த கழுத்துல சிவா கையால தாலி கட்டிப்பேன்னு போய் சொல்லு. அப்படி ஒண்ணு நடந்தா உன் கழுத்தே இருக்காது. ஓஹோ, என் கழுத்தை சீவிடுவியோ? நான் மேடத்துக்காக எதை வேணா செய்வேன். உன்னை போட்டு தள்ளிட்டு நான் உள்ள போனா ஒரே நாள் என்ன வெளியே கொண்டு வந்துருவாங்க. ஆனா நீ மேல போய் சேர்ந்தா உன்னை யாராலையும் கீழே கொண்டு வர முடியாது. ஜாக்கிரதை. ரோஜாவை பார்த்து நான் பேசினேன் மேடம். என்ன சொல்ற? என்ன பேசுன? மேடம் உன்னை எந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல வச்சிருந்தாங்க? அவங்க ஸ்டேட்டஸ் என்ன, உன் ஸ்டேட்டஸ் என்ன? கொஞ்சம் கூட ஸ்டேட்டஸ் பார்க்காம, கொஞ்சம் கூட ஈகோ இல்லாம உன் கூட எப்படி சரிசமமா பழகுனாங்க? எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி நன்றி கெட்டத்தனமா அவங்களுக்கே எதிரியா மாறிட்டியே. அவங்க கிட்டே சவால் விட்டு அவங்க மனசை அப்படி கஷ்டப்படுத்துறியே. இது நல்லதில்ல. வேண்டாம், எல்லாத்தையும் மறந்துட்டு பழையபடி மேடம் கூட வந்துரு. மேடம் எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு உன்னை ஏத்துப்பாங்கன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன். அவ எதையுமே கேட்கல மேடம். என்ன ரொம்ப கேவலமா பேசிட்டா மேடம். நீ எதுக்கு தேவையில்லாம அவகிட்ட பேசி அவ்வளவு பெரிய மனுஷி ஆக்க பாக்குற? நீ பேசினா அதை நான் பேசின மாதிரி, நீ கெஞ்சினா அதை நானே போய் கெஞ்சின மாதிரி. நான் அவளை ஃபேஸ் பண்ண முடியாம உன்னை தூது விட்டு காம்ப்ரமைஸ் பண்ண பாக்குறேன்னு அவ என்ன கேவலமா நினைப்பா. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ என் நாலேஜ் இல்லாம
தயவு செஞ்சு எதுவுமே செய்யாத ப்ளீஸ். சாரி மேடம். ஏய், பார்த்த உடனே இறங்கிட்ட? பயமா? பயமா? எனக்கா? ரஞ்சினிக்கு பயமுறுத்தி தான் பழக்கம், பயந்து பழக்கம் இல்ல. உன் வாய் தான் பயம் இல்லைன்னு சொல்லுது. ஆனா உன் முகம் பயத்துல வெளியில போயிருக்கிறது நல்லாவே தெரியுது. உன் கண்ணுக்கு தெரியற பயம் ஏன் முகத்துல இல்ல, உன் கண்ணுல தான் இருக்கு. அதான் பயந்து போன உன் கண்ணுக்கு பாக்குறதெல்லாம் பயந்த மாதிரி தெரியுது. ஆ, இந்த காமாலக்கார கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தெரியும்பாங்களே, அது இதுதான். அப்போ நீ பயப்படல, அப்படிதானே? மனசாட்சிக்கு பயப்படாதவ மனுஷனுக்கு எதுக்கு பயப்படுவா? அதுவும் இந்த ரஞ்சினிக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. அதுவும் உன்னை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கு? நியாயமா பார்த்தா நீதான் என்ன பார்த்து பயப்படணும். நீ நெஞ்சு நிமித்திட்டு நடக்கும்போது நான் உன்னை விட ஒரு படி மேல போய் ராஜ நட போடுவேன். ராஜனட போடுறவ இந்த கூஜாவை எதுக்கு என்கிட்ட அனுப்பி பேச வச்ச? நான் எங்க இவ்வளவு பேச அனுப்புனேன்? இவளா வந்து பேசினா நான் சமாதானம் பேச அனுப்புனதா நினைச்சு நான் இறங்கி வந்துட்டேன். நீ சந்தோஷப்பட்டுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. அப்போ அல்லக்கை அதுவா வந்துதான் வெள்ள கொடி அடிச்சா? ஆரம்பத்துல மேடம் அப்படி இப்படி அவங்களுக்கு துரோகம் பண்ணாத, பழையபடி மேடத்தோட வந்துரு, மன்னிப்போம் மறப்போம் ஏத்துப்போன்னு சமாதானம் எல்லாம் பேசினாங்க. ரஞ்சினி மேடத்துக்கு ஒண்ணுனா நான் உயிரையே கொடுப்பேன் உயிரையே எடுப்பேன்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ மிரட்டலுக்கு பயந்து போய் நான் பயந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் ராத்திரியானா ரொம்ப பயமா இருக்கு. இவன் கனவுல வந்து என்ன கொன்னுடுவேன் மிரட்டுறா. தூக்கமே வரமாட்டேங்குது, தூங்கவே பயமா இருக்கு. தூங்குனா இவ கனவுல வந்து உன்னை நான் கொன்னுடுவேன்னு மிரட்டுறது பயமா இருக்கு. பயந்து போய் ஜுரம் வந்து தாயத்தை மந்திரிச்சு கட்டிருக்கேன்னா பாத்துக்கோ ஏன் எப்படி பயந்துருப்பேன்னு. கையில தான் கட்டிருக்கேன், பாக்குறியா? வேண்டாமா? வேண்டானே விட்டுரு. ஒரு தற்கொலை படையே தயார் பண்ணி வச்சிருக்க. உனக்காக என்னையே கொன்னுடுவேன்னு பயன்படுத்துறா. சும்மா சொல்லக்கூடாது. போடுற எலும்புக்கும் ஊத்துற குழம்புக்கும் நல்லாவே வாலாட்டுறா உன்னோட ஜூனியர். ரஞ்சினி கீப் இட் அப். எப்படியும் உனக்கு ஒரு அடிமை சிக்கிடுச்சு. இங்க பாரு ரஞ்சினி, இந்த ரோஜா கிட்ட இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் வேலை எல்லாம் கிடையாது. பிளே கிரவுண்ட் ஆட்டம் தான், ஓபன் பிளே. அப்புறம் ஒரு விஷயம், ஒரு முக்கியமான விஐபிய உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். யாருன்னு பாரு. இவங்க வேற யாரும் இல்ல, என்னோட பாட்டி. என்ன ரஞ்சனி, பாட்டிய ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே ரீகலெக்ட் பண்ணி பாக்குறியா? பாரு பாரு, என்னடா இந்த ரோஜா அப்ப எதுவும் சொல்லாம கமக்கமா இருந்துட்டு இப்ப வந்து பாட்டி பேர்த்தின்னு பூவ பூச்சோட கதை சொல்றேன்னு பாக்குறியா? என்ன பண்றது, ஒரு புக்கை எடுத்தா மொத பக்கத்தை தானே பாக்குறோம், எடுத்த உடனே கடைசி பக்கத்தையா பாக்குறோம். அதே மாதிரிதான் இதுவும். எடுத்த உடனே பாட்டின்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? எந்த எபிசோட்ல எப்ப ஓபன் பண்ணணுமோ அப்ப ஓபன் பண்ணாதானே அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். அப்போ நீ திடீர்னு என் மேல கோவப்பட்டு அந்த கோவத்துல எனக்கு எதிரி ஆகணும்னு முடிவு பண்ணி எதிரி ஆகல. ரொம்ப நாளா என் கூடவே இருந்து என்னை பத்தி எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு
ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையை சாக்கா வச்சுக்கிட்டு என்னை விட்டு விலகுற மாதிரி விலகி இப்ப எனக்கே எதிரியா நிக்கிற அப்படிதானே? அப்பாடா, இத புரிஞ்சுக்க உனக்கு இவ்ளோ நாளா? கரெக்ட் ரஞ்சினி, அதேதான். இந்த பகையாளி குடிய உறவாடி கெடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வச்சுக்க. ஓ, இதுக்கெல்லாம் நீதான் பேக்கிங்கா? இப்படி நம்ப வச்சு கழுத்து இருக்கிற வேலையை செய்றியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? நம்பிக்கை துரோகத்தை பத்தி நீ பேசுறியா? நான் உனக்கு பண்றது நம்பிக்கை துரோகம்னா அப்ப நீ அமுதா குடுக்கற அல்வாக்கு என்ன பேரு? அதுக்கு பேரும் நம்பிக்கை துரோகம் தானே? இல்ல அதுக்கு ஏதாவது புதுசா பேர் வச்சிருக்கியா? இப்படி பாட்டி பேத்தி 2 பேருமா ஒன்னா சேர்ந்துக்கிட்டு எனக்கு எதிரா நிக்கிறீங்களே, ஏன்? என்ன காரணம்? என்னம்மா, 1000 பேர் எதிர்த்து நின்னாலும் சிவாவை அடையிற முயற்சியில இருந்து பின்வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப 2 பேர் எதிர்த்து நின்னதும் ஏன்னு எக்கோ வர மாதிரி கேள்வி கேக்குற? இப்போ நான் அதேதான் சொல்றேன். நீங்க 2 பேர் இல்ல, 2000 பேர் எதிர்த்து நின்னாலும் நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டேன். எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் என் எதிரி என்ன ஆனாங்க, என்ன காரணத்துக்காக எனக்கு எதிரி ஆனாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ராஜரத்னம் பொண்ணு இல்ல, அதான் ரொம்ப விவரமாவே பேசுறா. சிங்கத்துக்கு பிறந்தது சிங்கமா தான் இருக்கும். உன் அப்ப ராஜரத்னம் சிங்கம்தான், ஆனா சர்க்கஸ் சிங்கம். இந்த வேங்கடத்தா சவுக்கு எடுத்து சொடக்குனா சலாம் போடுற சிங்கம், புரியுதா? இவங்க ஏன் பாட்டி, நான் இவங்க பேர்த்தின்னு எப்படி வெளியே தெரியாத ரகசியமோ அதே மாதிரி வெளியே தெரியாத ரகசியம் நிறைய இருக்கு. அப்படி என்ன ரகசியம் இருக்கு? கேட்டதும் சொல்லிட்டா அதுக்கு பேரு ரகசியம் இல்ல, ரகசியம் ரகசியமா தான் இருக்கணும். ஒண்ணு, உங்க அப்பாவ எல்லாரையும் உட்கார வைக்கவும் எந்திரினா எந்திரிக்க வைக்கிற மந்திரக்கோள் எங்க பாட்டி கையில இருக்கு. அத வச்சு உங்க குடும்பத்தையே ஆட்டி வைப்போம், தெரிஞ்சுக்கோ. பாவமா, ஒண்ணுமே புரியாம என்ன பேசுறதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்கா. கார்ல தண்ணி இருந்தா எடுத்து குடிமா, நாக்கு வறண்ட போகுது. யார் நீங்க? எங்க இருந்து வந்தீங்க? எதுக்காக என் குடும்பத்தை இப்படி பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? பணமா? சொல்லுங்க, எவ்வளவு வேணும்? நான் தரேன். ஏய், நான் ஒரு சொடக்கு போட்டேன்னு வச்சுக்க, உன் அப்ப நான் கேட்ட பணத்தை என் காலடியில கொண்டாந்து கொட்டுவான். இத பாருடி, பணத்தை எப்படி கறக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ கேட்டிய எத்தனை கேள்வி, அதெல்லாம் நீ பிறக்கிறதுக்கு முன்னாலே உள்ள கேள்வி. இப்ப நீ பிறந்து வளர்ந்து பெரிய ஆளாயிட்ட. ஒரே நாள்ல ஒட்டுமொத்த கேள்வியும் கேட்டா நான் எப்படி கண்டு பதில் சொல்ல முடியும்? இங்க பார், வேணும்னா உங்க அப்பா கிட்ட போய் கேளு, இந்த வேங்கடத்தா யாருன்னு போய் கேளு. கேட்டு பாரு, பதில் சொன்னாலும் சொல்லுவான், இல்ல பதில் சொல்ல முடியாம முழிப்பான். நீ கேள்வி கேட்டு வளர்ந்துட்ட, அது ரொம்ப தப்புமா. புத்திமதி கேட்டு வளரணும், அதுதான் ஒரு பொண்ணுக்கு அழகு. இப்ப நான் உனக்கு புத்திமதி சொல்றேன், அதை நீ கேட்டு நடந்துகிட்டா உனக்கு நல்லது, உன் குடும்பத்துக்கு நல்லது. நீ என்ன பண்ற, சிவாவை அமுதகிட்ட இருந்து பிரிச்சிடு. நான் வேண்டான்னு சொல்லல, ஆனா அவகிட்ட இருந்து பிரிச்சு உன்கிட்ட சேர்த்துக்கணும்னு மட்டும் நினைச்சிடாத. அது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். அந்த சிவா என் பேத்தி ரோஜாவுக்கு மட்டும்தான். சிவாவையும் ரோஜாவையும் சேர்த்து வைக்கத்தான் நானே நேரடியா இறங்கி இருக்கிறேன், புரியுதா? குழியில இறக்கி மண்ணை போட்டு மூட வேண்டிய வயசுல நீ 2 பேரையும் சேர்த்து வைக்கிற காரியத்துல இறங்கிருக்கியா? இறங்கிட்ட, ஓகே. ஆனா நீ ஏறவும் மாட்ட, திரும்ப தேரவும் மாட்ட. யாரு தேருவாங்க தேர மாட்டாங்கங்கறத நீ கூடிய சீக்கிரமே தெரிஞ்சுக்க போற. நீ தேர்ல போறவ, என் பேத்தி தெருவுல போறவங்கிற மிதப்புல பேசுறியா? ஏய், தேர்ல போற உன்னை தெருவுல இழுத்து போட்டுட்டு அதே தேர்ல என் பேத்திய உட்கார வச்சு அழகு பாக்குற நான் வேங்கடத்தா இல்ல. வண்டியில ஏறுமா. டிரைவர், வண்டி எடு. பேச வந்துட்டான்.
அம்மா அம்மா வரேன். அம்மா அம்மா அது என்னடி ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? நான் அந்த ரோஜாவை பார்த்தேம்மா. அவளை பார்க்க கூடாது, அவன் மூஞ்சில முழிக்க கூடாது, அவளை பத்தி பேச்ச எடுக்காதுன்னு சொல்லிருக்கேன்ல. ஐயோ, நானா போய் அவளை பார்க்கலமா. அவளதான் வந்தா. வந்ததும் ஒரு புது கேரக்டர் உனக்கு அறிமுகப்படுத்துறேன்னு தெனாவட்டா சொன்னா. யாருன்னு பார்த்தா அந்த வேங்கடத்தா கிழவிமா. அந்த கிழவிக்கு இவளுக்கு என்ன சம்பந்தம்? இதே கேள்விதான் என் மனசுலயும் தோணுச்சு. நான் கேட்காமலே அவ சொன்னா அந்த வேங்கடத்தா அவ சொந்த பாட்டியா. உண்மையை அவ சொல்ற? என்னால நம்பவே முடியலடி. என்னால நம்பவே முடியல. ஆனா அதான் உண்மை. அந்த கிழவி அவ சொந்த பாட்டி. ரெண்டு பேரையும் என் கண்ணாலேயே பார்த்தேனே. உங்க அப்பா ராஜரத்னத்தை எனக்கு நல்லாவே தெரியும். என் மேல உங்க அப்பாக்கு அப்படி ஒரு மரியாதை. நான் என்ன சொன்னாலும் செய்வாரு. ஏதோ அப்பா அவளுக்கு அடிமை மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தா. அந்த ரோஜா இத்தனை நாளா ஏதோ ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தை மாதிரி எப்படி எல்லாம் பழகி இருந்தா? அவளும் இந்த வீட்டுல பிறந்த பொண்ணு மாதிரி எப்படி எல்லாம் இந்த வீட்டுல வளைய வந்திருப்பா? எப்படி எல்லாம் உரிமை எடுத்துக்கிட்டா? உங்க அப்பாவை ஏதோ சொந்த அப்பா மாதிரி அப்பா அப்பான்னு கூப்பிட்டா. அவரும் பதிலுக்கு மகளே மகளேன்னு கூப்பிடாத குறையால ரோஜா ரோஜான்னு கூப்பிட்டு உருகினாரே. அப்படி தாயா புள்ளையா பழகின காலத்துல எல்லாம் வேங்கடத்தான் தான் தன்னோட பாட்டின்னு ரோஜா சொல்லவே இல்லையே. அவ்வளவு ஏன் தனக்கு ஒரு பாட்டி இருக்கிறதா அவ காட்டிக்கவே இல்லையே. தனக்கு யாருமே இல்லாத மாதிரியும் தான் ஒரு அனாதை மாதிரியும் காட்டிக்கிட்டு அந்த அனுதாபத்துல தானே அட்டை மாதிரி நம்ம கிட்ட ஓட்டிக்கிட்டா. அப்பெல்லாம் அமுக்கமா இருந்துட்டு இப்போ உங்ககிட்ட சண்டை போட்டு உன்னை விட்டு பிரிஞ்சு போய் உனக்கு எதிரா சதி பண்ணி சவால் விட்டு இவ்வளவையும் பண்ணிட்டு இப்போ திடீர்னு அந்த வேங்கடத்தாளை கூட்டிட்டு வந்து உன் முன்னாடி நிறுத்தி இவதான் என் பாட்டின்னு உனக்கு ஷாக் கொடுக்கற மாதிரி அவசியம் இல்லாம அறிமுகப்படுத்துறான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதாம்மா எனக்கும் புரியல. என் கூட எப்படி எல்லாம் க்ளோஸா பழகிருப்பா. எவ்வளவு பணத்தை அவளுக்காக அள்ளி இறைச்சிருப்பேன். எப்படி எல்லாம் வாழ்ந்தா. ஏதோ கோவத்துல அவளை கை நீட்டி அரைஞ்சதுக்காக அவ உடனே என்னை விட்டு பிரிஞ்சு போலாமா? எப்படா கழண்டுக்கலான்னு பாத்துட்டு இருந்திருக்காமா. கரெக்டான வாய்ப்பு வந்த உடனே அடிச்சிட்டேல. இனி அவளுதானே போயிட்டா. போனவ அந்த அமுதா சிவாவை பிரிக்கிறதுக்காக நான் பிளே பண்ணத அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் போட்டு கொடுத்திருக்கா. எனக்கு எதிரா ஒரே அடியா என்ன காலி பண்ண பார்த்தா. அது நடக்கல என்னதும். நானும் சிவாவை லவ் பண்றேன். சிவாவையே என்ன லவ் பண்ண வைப்பேன். சிவாவை நான் கல்யாணம் பண்ணி காமிக்கிறேன்னு சவால் விடுறா. இவ்ளோ பண்ணதுக்கு அப்புறம் அந்த கிழவியை கொண்டு வந்து நிறுத்தி இவன் என் சொந்த பாட்டிங்கிறா. அந்த கிழவி ஏற்கனவே உங்க அப்பா என் அடிமை. நான் என்ன சொன்னாலும் தட்டாம செய்வாருன்னு சொல்றா. ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாத மாதிரியும் இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு நிறைய சம்பந்தம் இருக்கிற மாதிரியும் இருக்கு. நீ சொல்றது கரெக்ட் ரஞ்சனி. அந்த ரோஜா ஏதோ ஒரு புதிய திட்டத்தோட தான் நம்ம கிட்ட இவ்வளவு நாளா பழகி இருக்கா. ஒருவேளை வேங்கடத்தாவே ரோஜாவை நம்ம கூட நெருங்க பழக அனுப்பியிருப்பாளோ? எது எப்படி இருந்தாலும் ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது. இந்த விஷயத்துல நமக்கு தெரியாத பல விஷயங்கள் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அவர் இத பத்தி நம்ம கிட்ட வாயே திறக்கல பாரு. அவரை கேட்டா எல்லா விஷயமும் வெளியே வரும். ஆமாமா, அப்பா அவ்வளவு சீக்கிரம் பேச மாட்டாரு. நாம தான் அவரை பேச வைக்கணும். யாருக்கு உளவு பார்க்க ராஜி இந்த பார்வை பார்க்கிறாள்?